iQ15 இந்த மாடல் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. iQ13 வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இந்தியாவில். இது வந்து ஒரு கேமிங் ஃபோன் தான் சரிங்களா. கேமிங் ஃபோன்னாலே வந்து iQ ஃபோன் வந்து வாங்குவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வாங்கினா விவோ வாங்குவோம். விவோவோட சப் பிராண்டு தான் iQ சரிங்களா. இந்த ஃபோன் வந்து iQ13க்கு அப்புறம் 14 வராமல் ஏன் 15 வந்துச்சுன்னா, அது 14 இந்த நான் 4th நம்பர் 4வது நம்பர் வந்து ராசி இல்லாத நம்பரா சைனாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சைனால தான் வந்து எல்லா ஃபோனுமே லான்ச் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வராங்க. நம்ம கண்ட்ரி மட்டும் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த 4வது நம்பர் பிடிக்கல, அதனால வந்து iQ13க்கு அப்புறம் 14 வராமல் 15 வந்திருக்கு. நம்பர்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த 15ல அப்படி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 7000 மில்லியம்பர் வந்து பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. 100 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். விவோட சார்ஜர் தான் உள்ள இருக்கும். விவோ iQ ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனி தான். நிறைய பேருக்கு நம்ம மக்களுக்கே தெரிய மாட்டேங்க. கடைக்கு வரவங்களுக்கே வந்து iQனா ஒரு புது மாடலா பாக்குறாங்க. அது விவோட சப் பிராண்டுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபோனில் வந்து 3 ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து செல்ஃபி கேமரா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்கலாம். விவோ ஓப்போலாம் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் 50 மெகா பிக்சல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து போன டைம் கொடுத்த மாதிரியே OnePlusம் சரி iQம் சரி 32 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுக்காங்க. அது மாதிரி சிப் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite Gen 5. போன டைம் வந்து 8 Elite ப்ராசஸர் வந்து பார்த்துருப்பீங்க iQல OnePlusலையும். இந்த டைம் வந்து லேட்டஸ்ட் Snapdragon 8 Elite Gen 5 3nm வந்து கொண்டு வராங்க. வேற என்ன ஸ்பெஷலாக அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு சாம்சங் அல்ட்ரா சீரீஸில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குவீங்களா எஸ் சீரிஸ் அல்ட்ரா, அதில் வந்து ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா வந்து நம்ம டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஏதாவது டீப் லைட் வெளிச்சம் ஏதாவது தெரியும் பார்த்தீங்கன்னா, ரெஃப்ளெக்ஷன் ஆகுமா லைட் வெளிச்சம், அது ரெஃப்ளெக்ஷன் ஆகாத அளவுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சாம்சங்ல அல்ட்ரா சீரீஸ்ல மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த ஆன்டி ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங் வந்து இந்த டைம் iQ15ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு இதான். ஏன்னா OnePlusல கூட கொண்டு வரல. OnePlus 15ல கூட அந்த ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் வந்து சாம்சங்க்கு அப்புறம் iQல மட்டும் தான் கொடுக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் எதுக்கு நீங்கள் வாங்கணும்னா, ஒரு கேமிங் காண்டி ஒரு ஃபோன் தேடுறேன், கேமிங் ஒரு 10,000 15,000 ஃபோன்லேயே கேம் விளையாடலாம், ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் நான் கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக iQ15 வந்து அதுக்கான தான் சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னா நீங்கள் விவோ வாங்கிக்கலாம். கேமிங்னா கண்டிப்பாக iQ15 கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். iQ15 வந்து இந்த இந்தியாவில் வந்து எப்போ நவம்பர் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் சைனால லான்ச் பண்ணிட்டாங்க, அதனால தான் ஸ்பெக்லாம் வெளியே வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த ஃபோனுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வந்து ஒரிஜின் ஓஎஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. விவோ iQ ரெண்டுமே வந்து ஃபன்டச் ஓஎஸை எடுத்துட்டாங்க. ஒரிஜின் ஓஎஸை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக விவோ iQ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரிஜின் OS 6 தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.